जाता है, धानियमो களஞ்சத்தில் சேர்க்கப்படுகிறது. लेकिन अनाज नहीं तो गेहूं तो खत्ते में इकट्ठा किया गया. धानिயம் அம்பாரத்தில் சேர்கிறது போல जिस प्रकार गेहूं खलिहान में इकट्ठा किया जाता है, मुदिर वयदिले कல்லறையிலே சேர்க்கப்படுவீர். उसी प्रकार तेरी पूरी अवस्था में तू कब्र में पहुंचेगा. கர்த்தராமது மகிமையுண்டாகட்டும். परमेश्वर के नाम की महिमा हो. நாம் ஒவ்வொருவரும் தானியமாய் மாற்றப்பட வேண்டும். हमारे एक जन अनाज होकर बदल जाना चाहिए. நாம் விதைக்கப்பட்டால் மாத்திரம் போதாது, केवल हम बोए जाने से काफी नहीं, நாம் வளர வேண்டும். हम लोग बढ़ना चाहिए, கனி கொடுக்க வேண்டும். हम लोग फल देना चाहिए, பூர்ணத்தை அடைய வேண்டும். सिद्धता को प्राप्त करना चाहिए. கர்த்தராமது மகிமையுண்டாகட்டும். परमेश्वर के नाम की महिमा हो. யோபை குறித்து சொல்லப்பட்டதான வார்த்தை யோபின் ஜீவிதத்தில் நிறைவேற்றப்பட்டது. आयुब के विषय में जो कहा गया वो आयुब के जीवन में पूरा हुआ. அவருடைய நண்பர்கள் தான் யோபை குறித்து சொன்னார்கள். उसके मित्रों ने ही आयुब के विषय में इस प्रकार कहा, நீர் முதிர் வயதிலே கல்லறையிலே சேர்க்கப்படுவீர். तू पूरी अवस्था का होकर कब्र में पहुंचेगा. நாம் யோபின் புத்தகம் 42ஆம் அதிகாரம், அதாவது இந்த புத்தகத்தின் கடைசி வசனத்தை வாசிக்கும்போது, जब हम इस पुस्तक के आखिरी वचन को पढ़ते हैं, தூத் 40 வயதுள்ளனாக பூர்ண வயதுள்ளனாக யோபு மரித்தான் என்று படிக்கிறோம். हम पढ़ते हैं कि आयु पूर्ण अवस्था को पाकर मृत्यु पाया. இந்த தாய் கூட 76 வயது. ये माँ का भी 76 उम्र है. வேதம் சொல்லுகிறது மனிதனுடைய ஆயுசு 70 நாள், 70 வருஷம். मनुष्य परमेश्वर का वचन कहता है कि मनुष्य का जीवन तो 70 साल का है, பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். और उसके बहुतायत के कारण 80 भी हो सकता है. கர்த்தருடைய அருமையான தாய்க்கு பூர்ண ஆயுசை தந்தார். परमेश्वर ने इस प्रिय माता को पूरी अवस्था दिया. யாருக்கு பூர்ண ஆயுசு உண்டாகும்? किसको वो पूर्ण आयु होगी? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது, नीति वचन 3 अध्याय में जब हम पढ़ते हैं, வசனத்தை கைக்கொண்டு நடக்கிறவர்களுக்கு தேவன் ஆயுசு நாட்களை பெருகச் செய்கிறார். परमेश्वर का वचन कहता है कि जो लोग वचन के मुताबिक चलते हैं परमेश्वर उनको पूर्ण आयु देता है. அருமையான தாய் இயேசுவை நேசித்தார்கள், சத்தியத்தையும் நேசித்தார்கள். इस प्रिय माता ने यीशु को प्रेम किया, सच्चाई को प्रेम किया, அதனால் கர்த்தர் அவர்களுக்கு பூர்ண ஆயுசை தந்தார். इसलिए परमेश्वर ने उनको पूर्ण आयु दिया. அந்த 70 பூர்ணத்தை வெளிப்படுத்துகிறது. वो 70 पूर्णता को दर्शाता है. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम की महिमा हो. ஏற்றவள் அருமையான தாய் கல்லறையிலே சேர்க்கப்படுகிறார்கள். और जो ये प्रिय माँ भी खलिहान में इकट्ठा की जा रही है. அந்த தாய் ஒரு தானியமாக மாற்றப்பட்டார்கள். ये माँ एक अनाज होकर बदल गई. ஒரு தானியம் உண்டாக வேண்டுமானால் यदि एक अनाज बढ़ना है तो அதற்கு ஒரு தோட்டம் அவசியம். उसके लिए एक खेत की जरूरत है, அதற்கு ஒரு இடம் அவசியம். उसके लिए एक जगह की जरूरत அந்த है, இடத்திலே விதைக்கப்பட வேண்டும். और वहाँ बोए जाना चाहिए. அந்த தோட்டம் தான் அப்போஸ்தல ஐக்கியம். वही खेत प्रेरितों का उपदेश है, அதுதான் கர்த்தருடைய சபை. वही परमेश्वर की कलीसिया है. அந்த அப்போஸ்தல ஐக்கியத்திலே இந்த அருமையான தாய் விதைக்கப்பட்டார்கள். प्रेरितों की संगति में माँ प्रिय माँ बोई गई. அந்த தோட்டத்திலே விதைக்கப்பட்டார்கள். उस बगीचे में वो बोई गई. ஒவ்வொரு நாளும் வளர்ந்து பெருகினார்கள். एक एक दिन वो बढ़ोतरी पाकर बढ़ने लगी. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்றவர்கள் வளரக்கூடியவர்களாக இருந்தார்கள். पाकर पानी का बपतिस्मा लेकर पवित्र आत्मा का अभिषेक पाकर उन्होंने बढ़ोतरी पाया. அந்த தானியமாய் மாற வேண்டுமானால் यदि वो अनाज होकर बदलना है तो அதற்கு அந்த தோட்டத்திலே எரு போடப்பட வேண்டும். उस खेत में खाद डाला जाना चाहिए. அதுதான் உபதேசமாக இருக்கிறது. वही उपदेश है. அந்த தோட்டத்துக்கு ஒரு வேலி உண்டாயிருக்க வேண்டும். उस खेत के लिए एक बाड़ा जरूरी है. அந்த வேலிதான் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். वो बाड़ा जो है परमेश्वर के सेवक लोग हैं. கர்த்தர் தம்முடைய சபைக்கு வேலியாக அப்போஸ்தல ஊழியக்காரர்களை தந்திருக்கிறார். परमेश्वर ने अपनी कलीसिया के लिए प्रेरितों के सेवक लोग दिए हैं. இப்படி அந்த தோட்டத்துக்கு வேலி இருக்கிறது போல அப்போஸ்தல ஊழியக்காரர்கள் சபைக்கு பாதுகாப்பா இருக்கிறார்கள். जिस प्रकार उस खेत के लिए बाड़ा दिया जाता है, उसी प्रकार परमेश्वर की कलीसिया के लिए परमेश्वर ने प्रेरित जो सेवक लोग हैं उनको नियुक्त किया है. கர்த்தராமது மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम की महिमा हो. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அந்த தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சப்பட்டது. केवल इतना ही नहीं, लेकिन प्रतिदिन उस वाटिका में पानी सींचा गया. நாளும் கர்த்தர் அருமையான தாய்க்கு அபிஷேகம் தந்தார். प्रतिदिन परमेश्वर ने इस माँ को अभिषेक दिया. அவருடைய அன்பினால் நிறைத்துக் கொண்டே இருந்தார். प्रेम से. तीसरा कब्रिस्तान உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. पुनरुत्थान की आशा को दर्शाता है. நாம் ஆராதனைகளுக்கு நம்பிக்கை குறித்து நாம் கேள்விப்பட்டோம். अभी भी हमारी आराधना में हमने आशा के विषय में सुना. கிறிஸ்துவின் ஜீவியம் நம்பிக்கை உள்ள ஒரு ஜீவியம். मसीह का जीवन एक आशा का जीवन है. நீதிமான் மரணத்திலும் நம்பிக்கை உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. शास्त्र कहता है कि धर्मी जन भी अपनी मृत्यु में आशा रखता है, துன்மார்க்கனுக்கு மரணத்திலே நம்பிக்கை இல்லை. लेकिन दुष्ट लोगों को अपनी मृत्यु में आशा नहीं. துன்மார்க்கனுடைய மரணத்தோடு அந்த நம்பிக்கை முடிவடைந்து விடும். दुष्ट लोग की अपनी मृत्यु के साथ ही उनकी आशा भी नष्ट की हो जाती है. நீதிமொழிகளை படிக்கிறோம். नीति वचन में हम क्या पढ़ते हैं? நீதிமான் மரணத்திலும் நம்பிக்கை உள்ளவன். धर्मी जन अपनी मृत्यु में भी आशा रखता है. தாய் நம்பிக்கையோடு மரித்திருக்கிறார்கள். ये प्रिय माँ आशा के साथ मरी. நான் மரித்த பிறகு கல்லறையிலே அடக்கம் செய்யப்படுவேன். मैं मरने के बाद कब्र में दफन की जाऊंगी. கர்த்தரும் பரிசுத்தவான்களும் வந்து என்னை அடக்கம் பண்ணுவார்கள். परमेश्वर और संत लोग आकर मेरी दफन करेंगे. தேவ சமூகத்தில் வைத்து நான் அடக்கம் பண்ணப்படுவேன். उनकी उपस्थिति में मैं दफन की जाऊंगी. இயேசு வரும்போது जब मेरा यीशु आएगा நானும் கூட உயிர்த்தெழும்புவேன். मैं भी जी उठूंगी. அதுதான் இந்த அருமையான தாயுடைய நம்பிக்கை. ये प्रिय माता की आशा है. கல்லறை நம்பிக்கை வெளிப்படுத்துகிறது. एक आशा को दर्शाता है. உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை வெளிப்படுத்துகிறது. पुनरुत्थान की आशा को प्रकट करता है.
है, നമ്മുടെ യേശു ശീഘ്രമായി വരപ്പോകുകയാണ്. हमारा यीशु शीघ्र आने वाला है. കർത്താവിന്റെ ഓട്ടം ജയമായി മുടിந்து വിട്ടது. इस माह की दौड़ तो जीवन के साथ उन्होंने पूरा किया. നമ്മുടെ ജീവിതത്തെ നാം ആരാய்ந்து பார்ப்போம். हमारे जीवन को हम जांच कर देखें. நாம் अनेक இடத்துல கூடி இருக்கிறோம். हम लोग बहुत सारे लोग इस सामने एकत्रित हुए हैं. இன்றைக்கு இந்த தாயோட அடக்க ஆராதனை. आज इस माँ की दफन की आराधना है. கர்த்தருடைய வருகை தாமதமானால் यदि परमेश्वर का आगमन में देरी हो तो நமக்கும் கூட ஒரு அடக்க ஆராதனை உண்டு. हमारे लिए भी एक दफन की आराधना होगी. நாம் கூட ஜெயமாய் ஓடி முடிக்க வேண்டும். हम विजय के साथ समाप्त करना चाहिए. நாம் எல்லாரும் நம்புவதில் நம்பிக்கையால் நிரப்பப்படுவோம். इसमें आइए हम सब लोग उस पुनरुत्थान की आशा से भर जाएं. நம்பிக்கையோடு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். हमने आशा के साथ इस मसीह जिंदगी को आरंभ किया है. மட்டுமாக நம்பிக்கையோடு ஓட தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். आशा के साथ दौड़ने के लिए प्रभु ने सहायता किया है. நம்பிக்கையோடு பெருகுவோமாக. उस आशा में हम बढ़ते जाएं. கிறிஸ்துவே மகிமை நம்பிக்கையாய் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். मसीह महिमा की आशा हमारे अंदर वास करता है. பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக पवित्र आत्मा के अभिषेक के द्वारा திருத்துவ தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். परमेश्वर मसीह हमारे अंदर वास करता है. கூட நாம் ஆவியானவரிடம் கொடுப்போமாக. समय में भी हम पवित्र आत्मा के लिए जगह दें. நம்முடைய அருமையான தாய் ஜெயமாய் ஓடி முடித்திருக்கிறார்கள். माता जय के साथ दौड़ को पूरी की. யாரும் துக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. दुखित रहने की जरूरत नहीं. எல்லாரும் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுவோமாக. आनंदित हो जाएं. தேவனை மகிமைப்படுத்துவோமாக. महिमा करें. நம்முடைய ஓட்டம் கூட ஜெயமாக இருக்க வேண்டும். हमारा दौड़ भी जय के साथ होना चाहिए. நம்பிக்கையால் நிரப்பப்படுவோமாக. की आशा के साथ हम भर जाएं. அவரின் நம்பிக்கையால் நிரப்பப்படுவோமாக. इस आशा के साथ हम भर जाएं. நம்முடைய இயேசுவின் கல்லறை திறந்திருக்கிறது. हमारे यीशु का कबर खुला हुआ है. அந்த நம்பிக்கையால் நிரப்பப்படுவோமாக. इस आशा से हम भर जाएं. நம்முடைய இயேசு உயிர்த்தெழுந்தார். हमारे यीशु जी उठा. இப்போது நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். हमारे मध्य में आया है. நாம் ஒரு நாள் மரிப்போம். हम भी एक दिन मरेंगे. அந்த வருகை தாமதமானால் यीशु की आगमन में देरी हो तो நம்முடைய மரித்து அடக்கம் பண்ணப்படுவோம். भी मरेंगे, दफन किए जाएंगे. இயேசு வரும்போது जो हमारे यीशु आएगा, கிறிஸ்துக்கள் மரித்திருப்பதாக உயிர்த்தெழுவார்கள். पहले मसीह में मरे हुए लोग जी उठेंगे. இவரோடு இருக்கிற நாமும் கூட அவரை சந்திப்போம். हम लोग जिंदा रहेंगे, हम भी उससे मुलाकात करेंगे. இந்த தோட்டத்தில் நாம் கடந்து வருவோமாக. इसलिए आइए हम इस वाटिका में आ जाएं. இதுவரைக்கும் இந்த தோட்டத்துக்குள் வராதவர்கள், अभी तक इस वाटिका में नहीं आए हुए हैं. அப்போஸ்தலர் ஐக்கியத்தில் வராதவர்கள், पीड़ितों की संगति में नहीं आए हुए हैं. കർത്താവേ, പരിശുദ്ധനായ ഞങ്ങളുടെ ദൈവമേ, സ്വർഗപിതാവേ, ഈ സായാഹ്ന സമയത്ത് ഞങ്ങളുടെ വേദന, ഭാരം, പ്രയാസം, ഞങ്ങളുടെ സകല സാഹചര്യങ്ങളുമായി നിന്റെ പാദപീഠത്തിലേക്ക് കടന്നു വരുന്നു. എല്ലാത്തിനും മറുപടി അയക്കുന്ന ഒരു ദൈവം ഞങ്ങൾക്ക് ഒരു ഉന്നതങ്ങളിൽ ജീവിക്കുന്നതിനാൽ ഞങ്ങൾ ഇതിനെ സ്തുതിക്കുന്നു. ഞങ്ങളുടെ പ്രിയ മാതാവിന്റെ ജനനം മുതൽ ഇന്നോളം ദൈവം സ്നേഹിച്ചു പരിപാലിച്ചു. ഈ ഭൂമിയിൽ കർത്താവിന് വേണ്ടി പല കാര്യങ്ങൾ ചെയ്യുവാൻ, ദൈവമേ നിനക്ക് വേണ്ടി സാക്ഷ്യം വഹിപ്പാൻ ദൈവം ഒരിക്കലും നന്മയ്ക്കായി ഞങ്ങൾ ഇതിനെ സ്തുതിക്കുന്നു, വാഴ്ത്തുന്നു. പ്രിയ മാതാവിന് വേണ്ടി ദൈവം നിയോഗിച്ചതായ ദിവസം കർത്താവ് അങ്ങയിൽ മറയപ്പെടുവാൻ, അങ്ങയുടെ സ്ഥാനത്തിലേക്ക് മറയപ്പെടുവാൻ സ്വർഗം ഒരുക്കിയ നന്മകൾക്കായി ഞങ്ങൾ ഇതിനെ സ്തുതിക്കുന്നു, വാഴ്ത്തുന്നു. വിശേഷാൽ ഇവിടെ കൂടിയിരിക്കുന്ന സകല ബന്ധുക്കൾ, സ്നേഹിതർ, ദൈവമക്കൾ, ദൈവദാസന്മാർ സകലരെയും ദൈവത്തിന്റെ കരങ്ങളിൽ കുറിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നു. കുഞ്ഞുങ്ങൾക്കായി, അവരുടെ കുടുംബങ്ങൾക്കായി ദൈവത്തോട് പ്രാർത്ഥിക്കുന്നു. ദുഃഖത്തിലും ഭാരത്തിലുമായിരിക്കുന്ന കുഞ്ഞുങ്ങളെ ഓർത്ത് ദൈവത്തിൽ പ്രാർത്ഥിക്കുന്നു. പ്രത്യാശയിൽ ബലത്തോടുകൂടെ അങ്ങേക്ക് വേണ്ടി ഓരോ ദിവസങ്ങളായിരിക്കാൻ സ്വർഗ്ഗം നിലയാക്കണം പ്രാർത്ഥിക്കുന്നു. പിതാവേ, തുടർന്ന് ഇവിടെ നടക്കുന്ന എല്ലാ ശുശ്രൂഷകളും തിരുക്കരങ്ങളിൽ പ്രാർത്ഥിക്കുകയാണ്. സ്വർഗത്തിലെ ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവിന്റെ ഗൈഡൻസിൽ എല്ലാ ശുശ്രൂഷകളും മുൻപോട്ട് ചെയ്യുവാൻ സർവശക്തനായ ദൈവം ഞങ്ങളുടെ മധ്യത്തിൽ പ്രവർത്തിക്കുമാറാകണം പ്രാർത്ഥിക്കുന്നു. സകലമായ മഹത്വം കർത്താവ് എടുക്കണം. മശിഹായുടെ നിശ്ചിത നാമത്തിൽ നിങ്ങൾ അപേക്ഷിക്കുന്നു. കൃപയോടെ കേൾക്കുമാറാകണമേ.
इसका ढक्कन क्या है? अरे वीडियो का है? ढक्कन ढक्कन एक ഇപ്പോഴെല്ലാം സമയം സ്വന്തം നാട്ടിൽ ദൈവമുഖം കാൺകയത്രേ വാഞ്ചിതം സ്വന്തം നാട്ടിൽ ദൈവമുഖം കാൺകയത്രേ വാഞ്ചിതം താരങ്ങൾ കൂടുന്നതിന് ഒന്നുമേ പിടിക്കരുത്. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. मसीह जीवन जो है एक होप से, आशा से भरा हुआ जीवन है। परमेश्वर के लोगों, जैसे उस आशा के साथ हमारी इस माता को, हमारी समझी को भी हम इस मिट्टी के सुपुर्द कर दें। मसीह जीवन के बारे में जब हम देखते हैं, ये जीवन एक अद्भुत जीवन है, अनोखा जीवन है। संसार के लोगों के पास ऐसी आशा नहीं है जो मसीह लोगों के पास आशा है। हमारे पास मुर्दों में जी उठने की आशा है, हमारे पास स्वर्गीय आशा है, हमारे पास प्रभु यीशु मसीह के आगमन में, महिमा में, आगमन में जाने की आशा है जो मसीह लोगों के पास आशा है। हमारे पास मुर्दों में जी उठने की आशा है, हमारे पास स्वर्गीय आशा है, हमारे पास प्रभु यीशु मसीह के आगमन में, महिमा में, आगमन में जाने की आशा है। इसलिए उस आशा के साथ हम जीवन व्यतीत करते हैं। इसलिए परमेश्वर के वचन से हम पढ़ेंगे। पहला ग्रंथियां 15 अध्याय उसका 50 से लेकर नीचे तक पढ़ेंगे। हे भाइयों, मैं ये कहता हूँ कि मांस और लहू परमेश्वर के राज के अधिकारी नहीं होंगे और ना नाशवान अविनाश का अधिकारी हो सकता है। देखो, मैं तुमसे भेद की बात कहता हूँ, हम सब नहीं सोएंगे परंतु हम सब बदल जाएंगे और जे क्षण भर में पलक मारते ही अंतम तुरी फूकते होगा, क्योंकि तुरी फूकी जाएगी और मुर्दे अविनाशी दशा में उठाए जाएंगे